Hi guys, welcome to EC 3D Tamil tutorial. Hello guys, cloth simulation பற்றி இந்த வீடியோவில் பார்ப்போம். டிஃபால்ட் கியூபை டெலீட் பண்ணி ஒரு பிளேன் ஆட் பண்ணிக்கலாம். நான் இந்த ஜாய்ஸ்டிக் மாடலை யூஸ் பண்ணிக்கிறேன். இங்கே உங்ககிட்ட இருக்கிற எந்த மாடல் வேணால் யூஸ் பண்ணிக்கோங்க cloth simulationக்கு. நெக்ஸ்ட் இன்னொரு பிளேன் ஆட் பண்ணுறோம். இந்த செகண்ட் பிளேன் தான் நம்ம cloth. எடிட் மோடில் போய் சப்டிவைட் பண்ணிக்கோங்க. நம்பர் ஆஃப் சப்டிவைடு 20 வச்சுக்கலாம். இப்போ ஃபிசிக்ஸ் ப்ராப்பர்ட்டிஸில் போய் கிளாத் எனேபிள் பண்ணுங்கள். இப்போ ப்ளே பண்ணி பார்ப்போம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம கிளாத் வேறு எது கூட இன்ட்ராக்ட் ஆக மாட்டேங்குது. அதுக்கு நம்ம என்ன பண்ணணும்னா ஜாய்ஸ்டிக்கை செலக்ட் பண்ணி கொலிஷன் எனேபிள் பண்ணிக்கணும். பிளேன்லேயும் அதேமாதிரி கொலிஷன் எனேபிள் பண்ணிக்கணும். இப்போ நம்ம வியூ போர்ட்டில் பார்க்கும்போது குவாலிட்டி ஸ்டெப்ஸ் கம்மியாகவே வச்சுக்கலாம். அப்போ தான் ஃபாஸ்ட்டாக கம்பைல் ஆகும். நெக்ஸ்ட் நம்ம ரெண்டர் பண்ணும்போது 32 ஆர் 64 வச்சுக்கலாம். இன்கேஸ் நம்மளுக்கு இந்த மாதிரி பட்டன்ஸ்லாம் வெளியே வருது, துணி கிளாத்தை தாண்டி வெளியே வர மாதிரி ஏதாச்சும் உங்களுக்கு பக்கியாக தோணுச்சுன்னா அப்போ நீங்கள் இன்னும் கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் இந்த கிளாத் எப்படி அனிமேட் பண்ணுறதுன்னு பார்ப்போம். இந்த கிளாத்தை அனிமேட் பண்ணுறதுக்கு நான் ஒரு சிலிண்டர் யூஸ் பண்ணிக்கிறேன். நீங்கள் எம்டி இல்லை வேறு எந்த ஆப்ஜெக்ட் வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். கிளாத்தை செலக்ட் பண்ணிக்கோங்க. மாடிஃபையர்ஸில் ஹூக் மாடிஃபையர், அதில் ஆப்ஜெக்ட் சிலிண்டர் செலக்ட் பண்ணிக்கோங்க. ஹூக் மாடிஃபையரை டாப்பில் மூவ் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ நம்ம எந்த இடத்துலேருந்து கிளாத்தை பிடிச்சி இழுக்கணுன்ற அந்த வெக்டாரை செலக்ட் பண்ணணும். வெர்டிசஸை வெக்டார் நான் இந்த 6 வெர்டிசஸ் செலக்ட் பண்ணிக்கிறேன். செலக்ட் பண்ணி இதை ஒரு வெர்டெக்ஸ் குரூப்பில் இன்க்ளூட் பண்ணிக்கிறேன். ஹூக் 1 அசைன் பண்ணிக்கலாம். இப்போது மாடிஃபையர்ஸில் ஹூக் மாடிஃபையரில் வெக்டார் குரூப் ஹூக் 1 செலக்ட் பண்ணிக்கோங்க. ஃபிசிக்ஸ் டேபில் ஷேப்பில் பின் குரூப்பில் நம்ம ஹூக் 1 எனேபிள் பண்ணணும். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம சிலிண்டர் கூட அட்டாச் ஆகிருக்கிறது தெரியும். இப்போ நம்ம இதை ரிமூவ் பண்ணிடலாம். நம்மளுக்கு கிளாத் ரிவீல் பண்ணுற அனிமேஷன் தான் வேணும். ஸோ கீ ஃப்ரேம் பண்ணிக்கலாம். சிலிண்டர் ஸ்டார்டிங்கில் இங்கே கீ ஃப்ரேம் பண்ணிக்கலாம். ஃப்ரேம் 30லேருந்து நம்ம அனிமேஷனை ஸ்டார்ட் பண்ணலாம். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நான் சிலிண்டர் அனிமேட் பண்ணும்போது பிளேனும் சேர்ந்து மிஸ்கிளிக் ஆகி அனிமேட் ஆகிடுச்சு. அது நீங்கள் பண்ண வேண்டாம், சிலிண்டர் மட்டும் அனிமேட் பண்ணால் போதும். இப்போ பின் குரூப்பை எனேபிள் பண்ணிக்கலாம். இதுக்கப்புறம் நம்ம சிலிண்டரை வச்சு கிளாத்தை புல் பண்ணி ரிவீல் அனிமேஷன் கொண்டு வரலாம். நெக்ஸ்ட் சப்டிவிஷன் சர்ஃபேஸ், ஷேட் ஸ்மூத். இப்போ ஷேடிங் பற்றி பார்ப்போம். நான் ஒரு டிரான்ஸ்பரண்ட் மெட்டீரியல் கொடுத்துக்கிறேன். அதுக்கு டிரான்ஸ்மிஷனை 0.96 வச்சுக்கலாம். மேஜிக் டெக்ஸ்சர் ஸ்கேல் 90 வச்சுக்கலாம்.
லைட்டிங்க்கு நான் பிளெண்டர் கிட்டோட HDRIs யூஸ் பண்ணிக்கிறேன். இப்போ ஃபைனல் ரெண்டரில் நம்மளுக்கு இந்த சிலிண்டர் தெரியக்கூடாது. ஸோ இதை நான் ஆஃப் பண்ணி வச்சுக்கிறேன். வியூ போர்ட்டில் மட்டும்தான் நம்மளால் பார்க்க முடியும். பார்த்தீங்கன்னா ரிவீல் அனிமேஷன் ரெடி. அந்த ரிவீல் அனிமேஷனோட ரெண்டட் அவுட்புட் ஸ்க்ரீன்ஷாட் தான் இது. உங்களுக்கு வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சேனலுக்கு. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கைஸ்.